Good evening, everybody. I am Dr. S. Faiz Ahmad, Assistant Professor, Department of Commerce, Haji Gartarav Haudia College, Uttamapalayam. Today we are going to discuss the topic employee recruitment. I would like to extend my topic with the statement of Bill Gates. Take our 20 best people away and I will tell you that Microsoft would become an unimportant company. Yes, it's true. Every business is made up of the smart employees. Right man for right job is the success mantra for all type of organization. So the employee recruitment program is one of the most important and critical aspect of running a successful business. Okay, what is recruitment? Recruitment is the process of searching prospective employees and stimulating them to apply for job in the organization. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ரெண்டு கான்செப்ட் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட், இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ். ஒரு சரியான கரெக்டான திறமையுள்ள நபர்களை தேடணும். அந்த நபர்களுக்கு தேடினது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களை ஸ்டிமுலேட்டிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் தி ஆர்கனைசேஷன். நம்ம நிறுவனத்திற்கு அவங்கள அப்ளை பண்ண ஜாபுக்கு அப்ளை பண்ண தூண்டணும். அப்போ ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு ரெண்டு விதமான சோர்சஸை இப்போ கம்பெனியில் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்னல் சோர்சஸ், தென் அனதர் ஒன் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். த இன்டர்னல் சோர்சஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், ஜாப் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ். இவங்களை ஏற்கனவே ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்கள ஜாப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவருக்கு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்கள சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் வித் ஹையர் பே அண்ட் இன்சென்டிவ்ஸ், போனஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஒரு வெல் நோன் பர்சன் இருப்பாங்க, ஒரு ஹை எஜுகேட்டட் பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சீஃப் ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக அவங்கள திருப்பி கூப்பிட்டுக்குருவாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதை ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க பேரோல் அவங்க நேம் இருக்கும். இது வந்து இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். இந்த இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஸ் இன்க்ளூடிங் த நம்பர் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், டெவலப் த ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு திருப்பி நம்ம ஒர்க் கொடுக்குறப்போ, ரிட்டர்ன் ஆனவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறப்போ அவங்க கம்பெனி மேலே ஒரு லாயல்ட்டியாக ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இன்டர்னல் சோர்சஸில் மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா, யங் பிளட், நியூ ஜென்ரேஷன் வந்து நம்ம கம்பெனிக்கு ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்காமே போயிடும். ஏன்னா நியூ ஐடியா, நியூ இன்னோவேட்டிவ் திங்கர் வந்து நம்ம கம்பெனிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஒரு சான்சஸ் இல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் சோர்சஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். External recruitment includes the campus recruitment, walk-in, talk-in, outsourcing, e-recruitment, campus recruitment, employment exchanges, labor contractors, okay, etc. Headhunting, the famous one, headhunting. The core aspect of this external recruitment is catch the young people, young blood, catch the youngster. இப்போ இந்த ரெண்டு இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், ரெண்டு விதமான சோர்சஸ் பயன்படுத்தி ஆர்கனைசேஷன் தன் கம்பெனிக்கு தேவையான பணியாளர்களை சேர்க்குறாங்க. இதில் ரெண்டுலேயுமே சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்சோ ஃபேக்டோ சம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எது நம்மளுக்கு சூட்டபிள் ஒன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களோட நேச்சர், ஸ்கோப், விஷன் அண்ட் மிஷன், அப்ஜெக்டிவ், அவங்களோட சைஸ் ஆஃப் ஆப்ரேஷன், இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த கம்பெனி, அந்த இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், அந்த ஹெச்ஆர், அந்த மேனேஜர் நம்ம கம்பெனிக்கு
எந்த சோர்சஸ் பெஸ்ட் ஃபிட் ஆகும் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணணும். இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை அவங்க சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா தான் சக்சஸ்ஃபுல்லாக வரும். I would like to conclude my topic with the golden words of Dr. APJ Abdul Kalam. All of us do not have equal talent, but all of us have equal opportunities to develop our talents. Thank you very much.